அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 6 மார்ச் 2026 வெள்ளிக்கிழமை. தினமணி நிலையத்தில் சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றம், கேரள ஆளுநருக்கு தமிழக கூடுதல் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நேற்று வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பிரசிடெண்ட் வந்து நிறைய கவர்னர்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அது என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மேற்கு வங்க ஆளுநர் இருக்கார் இல்லையா, ஆனந்த் போஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டார் நேற்று. சரியா, ஸோ அதுக்கு அவர் காரணம் சரியாக சொல்லலை. அவர் வந்து அங்கே ஒரு 3.5 years நான் பணியாற்றிருக்கேன், எனக்கு அது போதும் வெஸ்ட் பெங்காலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த கட்சியினருக்கும் அந்த ஆளுங்கட்சிக்கும் அந்த ஆளுநருக்கும் ஒரு மோதல் போக்கு வந்து நிலவிட்டிருந்தது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா, ஓகே. அதனால் வந்து அவர் பதவி விலகிட்டதுனால ஆர்.என். ரவி நம்ம தமிழ்நாடு கவர்னரை வெஸ்ட் பெங்காலுக்கு போட்டாங்க. சரியா, இப்போது நமக்கு இப்போ காலியாக இருந்துச்சு இல்லையா, நம்மளோட ஆளுநர் பொறுப்பை வந்து கேரள ஆளுநர் ஆர்.வி. ஆர்லேக்கர் அப்படின்றவர் வந்து அவரை வந்து கூடுதல் பொறுப்பாக வந்து தமிழகத்தையும் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நேற்று பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த அதே மாதிரி நிறைய இதுக்கெலாம் கூட சொல்லியிருக்காங்க, நிறைய ஸ்டேட்ஸ்க்கும் மாற்றி போட்டிருக்காங்க. சப்போஸ் பார்த்திங்கன்னா, இமாச்சல் ஆளுநர் வந்து சிவபிரதாப் சுக்லா வந்து தெலுங்கானாவுக்கு போட்டிருக்காங்க. தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் சர்மா அவரை வந்து மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. நாகாலாந்து ஆளுநராக இருந்த நந்த்கிஷோர் யாதவ் நாகாலாந்து வந்து நந்த்கிஷோர் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். பீகார் மாநில ஆளுநராக லெஃப்டினன்ட் ஜெனரல் சையத் அடா ஹசைன் நியமிக்கப்பட்டுள்ளார். அதே மாதிரி நம்ம ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்துக்கு போயிட்டார். அப்புறம் ஆர்லேக்கர் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா வந்து இமாச்சலுக்கு போட்டிருக்காங்க. டெல்லி துணைநிலை ஆளுநர் விஜயகுமார் சக்சேனாவை லடாக் துணைநிலை ஆளுநராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி டெல்லி துணைநிலை ஆளுநராக இருந்த தரன்சிங் சிங்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. சரியா, ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஸ்வாப் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து நம்ம இங்கே இருக்கும்போது அவர் 2021 இருக்கார். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 years கிட்ட இங்கே இருந்திருக்காரு. சரியா, ஸோ அவருக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு நிலவிட்டிருந்தது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இதுதான் ஹெட்லைன்ஸாக இருந்துச்சு. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி அரவிந்த் தர்மாதிகாரி. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கேரள உயர்நீதிமன்றத்தோட ஒரு ஜட்ஜாக இருந்தார். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக வந்திருக்காரு. சரியா, சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்காரு. ஸோ இந்த சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா 217 ஆர்டிக்கல் 217. சரியா, 216 223 வரைக்கும் நமக்கு இந்த இந்த ஜஸ்டிஸு அந்த அப்பாயின்மெண்ட்ஸு அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டியூஷனில். சரியா, அது ஒரு வாட்டி நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, படித்து பாருங்கள் அது என்னென்னு. அந்த ஆர்டிக்கலில் மட்டும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். சரியா, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1966 பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு அவளை படிப்பெல்லாம் முடித்து நிறைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். ஓகே, ஸோ கடைசியாக மத்திய பிரதேஷில் பணியாற்றிருந்தார். அதுக்கப்புறம் கேரளா வந்து 2018 கேரளா வந்திருக்காரு. கேரளாவிலேருந்து இங்கே இப்போ தமிழ்நாடோடைய சென்னை ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்காரு. ஓகே, சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்தோன்னா இங்கே ஒரு சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் வந்துச்சு. என்னென்னா, பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆளுநர்களும் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த காணொலியில் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசின் சார்பாக உங்கள் கனவு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு திட்டம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, இது வந்து தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னா வந்து ஒரு தன்னார்வலர்களில் வந்து வீடு வீடாக அனுப்பிச்சு உங்கள் வந்து உங்கள் அரசுக்கிட்ட வந்து இங்கே என்னென்னலாம் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்றது மாதிரி கேட்டு தெரிஞ்சு அதை வந்து ஒரு வெப் போர்ட்டலில் அப்டேட் பண்ணி அதை இது பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை வந்து தொடங்கி வைக்க போகிறாரு செயல்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கேட்டு பதிவு செய்துள்ளனர். அதே மாதிரி என் ஊர் என் கனவு தலைப்பில் 38 மாவட்டங்கள் தொலைநோக்கு திட்டம் 2030. அதாவது என் ஊர் என் கனவில் வந்து 2030க்குள்ளே என்னென்ன தொலைநோக்கு திட்டம்லாம் உங்கள் ஊரில் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து சொன்னிங்கன்னா அவங்க வந்து 2030 டார்கெட்டாக வச்சு அதை ஒர்க் பண்ணுவாங்க. சரியா, அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, கருப்பொருள் வல்லுநர்களின் ஆலோசனைகள் படி உங்கள் கனவை சொல்லுங்கள். ஓகே, இந்த திட்டம் தமிழ்நாடு 2000 மீது 8 துறை தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நிகழ்த்தப்பட்டுள்ள 10 லட்சம் இளைய சக்திகளின் என் கனவு எதிர்கால நோக்கில் செய்திகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், மர்ஜ் பண்ண மாதிரி தான். சரியா, ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் ஜஸ்ட் ஒரு ரிவைசிங்காக இருந்துச்சு.
சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சிட்டி நியூஸஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆர்டிக்கலும் வந்து இந்த போர் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடிட்டோரியலில் இந்த எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இந்த இவர் வந்துட்டு போனார் இல்லையா, கனடா பிரதமர் மார்க் கார்னி, அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுன்றதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அடுத்து இந்த மாநிலங்களவை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் வந்து நடந்திருக்கு. ஒரு 6 இடத்துக்கான வேட்புமனு தாக்கல், 4 ஃப்ரம் டிஎம்கே அண்டு 2 அதிமுக இடங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக வந்து வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனி வாட்ஸ்அப் மூலம் 108 ஆம்புலன்ஸ் சேவை. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா, ஏதாச்சும் அர்ஜென்ட்னா. ஸோ இனிமேல் வந்து வாட்ஸ்அப் மூலிமாவே புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு அந்த சேட் பாட் இருக்கும், அதில் நீங்கள் ஹாய் கொடுத்து அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே லிங்க்கில் நீங்கள் வந்து புக் ஆம்புலன்ஸ் மாதிரி லிங்க் வரும், அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று நம்ம ஃபின்லாந்து அதிபர் வந்திருந்தார் இல்லையா, அலெக்சாண்டர் ஸ்டெப்ஸ். ஸோ அவர் கூட நம்ம மோடி ஒரு மீட்டிங் வச்சு அவங்க சில டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டெக்னாலஜி, திறன் மேம்பாடு, ஏஐ எல்லாத்துலேயுமே. ஸோ அதே மாதிரி அவங்க அந்த இதுவை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வார் போயிட்டுருக்கு இல்லையா, இஸ்ரேல், ஸோ இது வெஸ்ட் ஏஷியாவில். ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து போர் வந்து தவறானது, தீர்வாகாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்படியே வந்தோம்னா கடைசியாக ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். நேற்று நம்ம இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இறுதி ஆட்டம் நடக்க போது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும். நேற்று இங்கிலாண்டை வின் பண்ணிட்டாங்க எப்படியோ. ஓகே. நல்ல த்ரில்லிங்காக போச்சு நேற்று. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பிராந்திய நாடுகளை அச்சுறுத்தும் இஸ்ரேல் ஈரான் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு வார் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது மற்ற சுற்றி இருக்கிற நாடுகளையும் வந்து அச்சுறுத்தும் இல்லையா. அந்த மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரான் போர்னால் அந்த சுற்றி இருக்கிற நாடுகள் லைக் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸையும் அச்சுறுத்துது. அதே மாதிரி இந்த அஜர்பைஜான், டர்க்கி அந்த ஒரு நாடுகளையும் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளே இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.